இன்றைய மன்னா சங்கீதம் 52:9. சங்கீதம் 52:9. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கு துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. அநேக முறை இந்த வசனத்தை இவங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் மீண்டும் ஒரு முறை பகிரும்படியாக கர்த்தர் நினைவுபடுத்துகிறபடினால் திரும்ப இதை பகிர்கிறேன். தாவீது சொல்கிறார், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கு துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். இந்த சங்கீதத்தோட ஆரம்பத்தில் எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் தாவீது ஒரு சவால் நிறைந்த ஒரு பகுதிக்குள்ளாய் கடந்து போகிறார். ஆனால் சொல்கிறார், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கு துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை துதிப்பது அது நலமாயிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தரே செய்தார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கஷ்டங்களும் நமக்கு எளிதாக இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொன்னது இந்த தாவீது தான். கடினமான நேரங்களிலும் அவர் சொல்கிறார், நீரே இதை செய்தீர் என்று சொல்லி உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதித்து காத்திருப்பேன். நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தரே அதை செய்கிறார் என்று துதியுங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் கட்டுப்பாட்டில் இருக்க. சில நேரங்களில் நமக்கு அது விளங்கிக் கொள்வது கடினம், அதை ஏற்றுக்கொள்வது கடினம். ஆனால் அவரே எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நடத்துகிறார். ஆகவே அவரை துதிப்போம். ஜெபிப்போமா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே இதை செய்தீர் என்று சொல்லி துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்போம். கர்த்தருடைய கிரியைகளை காண்கிற கிருபைகளை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய நாமத்துக்கு காத்திருக்கிற கிருபைகளையும் பலன் தாங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.